ஹாய் சினிஃபெல்ஸ் அண்ட் சித்தா சுந்தரராஜன். ஸோ ஹிட் 3 படத்தோடைய ரிவ்யூ. ஸோ நேற்றுக்கே எடுக்க வேண்டியது, நேற்று கரண்ட் இல்லாத இன்னைக்கு எடுக்கிறேன். ஸோ இன்னைக்கு நைட்டுக்குள்ள அப்லோட் ஆயிடுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ இந்த படத்தோடைய ரிவ்யூ சொல்றதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு டிஸ்க்ளைமர் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த படத்துக்கும் சரி இந்த வீடியோக்கும் சரி என்னன்னா, இட்ஸ் அ R-rated A certified மூவி. பக்காவா அடல்ட்ஸுக்கு எடுக்கப்பட்ட படம். குழந்தைங்களுக்கு இது கிடையவே கிடையாது. பிலோ 18 கிடையவே கிடையாது. பட் இருந்தாலும் தியேட்டருக்கு குழந்தைங்க வந்தாங்க, பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்தாங்க. பட் அவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ராயன் வரும்போதே நான் சொல்லியிருந்தேன், இந்த மேட்டரை வந்துட்டு நான் வீடியோல பேசியிருந்தேன். ராயனுக்குமே குழந்தைங்க வந்திருந்தாங்க. ராயன் கூட வந்துட்டு ஒரு பக்காவான ஏ சர்டிஃபிகேட்லாம் கிடையாது. அது வந்துட்டு லைட்டா தான் காமிச்சிருப்பாங்க பிளட். பட் இந்த படத்துல வந்துட்டு கையை துண்டா காலு துண்டா அப்படியே உடம்பு பிரிக்கிறது இந்த மாதிரிலாம் காட்டுறாங்க. பட் குழந்தைங்களுக்கு கூட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. புக் மை ஷோல புக் பண்ணிடுறாங்க. அதனால தெரியறது இல்லை. புக் மை ஷோல ஏ சர்டிஃபிகேட் வந்தாலுமே அதை அவங்களுக்கு கவனிக்காம அவங்க பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீடியோ பார்க்குற இப்பவுமே நான் சொல்றேன், பாக்குறது 10 பேரா இருந்தாலும் அவங்களுக்கு நான் சொல்லுவேன், குழந்தைங்களை கூப்பிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் ஏ சர்டிஃபைட் மூவி, அடல்ட்ஸ் ஒன்லி. அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு படம் எடுக்கப்பட்டதே வெறும் இந்த ஆக்ஷன் லவர்ஸ்க்காக மட்டும்தான். பேசிக்கான நானி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அந்த நானி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த படம் பிடிக்குமானா டவுட் தான். ஏன்னா ஹாய் நானா மட்டுமே பிடிச்சவங்களுக்கு வந்துட்டு இந்த படம் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஃபுல் R-rated அண்ட் ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லுமே இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லுமே சர்வைவல் த்ரில்லர். அதே சமயத்துல ஒரு R-rated தான் போயிருக்காங்க. ஸோ அதனால அந்த டிஸ்க்ளைமர் நான் இங்கேயே சொல்லிடுறேன். இந்த வீடியோ பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி, இந்த படத்தை நீங்க பார்க்கவே உங்களுக்கு வந்துட்டு R-rated அந்த கோர் பிடிக்காது அப்படின்னா நீங்க இந்த படத்தையும் பார்க்க வேண்டாம், இந்த வீடியோவும் பார்க்க வேண்டாம், அப்படியே கிளம்பிடுங்க. இந்த படம் பார்க்காதீங்க. ஹிட் ஃபிரான்ச்சைஸே அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இதுக்கப்புறம். ஏன்னா ஹிட் 1 and 2 அது R-rated ஏ சர்டிஃபிகேட்டா எனக்கு தெரியல. அது நான் OTT-ல பார்த்ததுனால ஹிட் 3 அப்படிதான் இருக்கு. அடுத்து வர ஹிட் ஃபிரான்ச்சைஸ் படங்களும் அப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால இந்த ஹிட் ஃபிரான்ச்சைஸ் அவங்களுக்கானது கிடையாது. பக்கா அடல்ட் சொல்லி R-rated விரும்புறவங்களுக்காக தான். ஸோ இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லைனர் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். ட்ரைலர்ல பார்த்திருப்பீங்க, கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணி தான் இந்த ரிவ்யூ சொல்ல முடியும். ஸோ ட்ரைலர்ல பார்த்திருப்பீங்க, ஹீரோ வந்துட்டு வில்லனா ஹீரோவா அப்படிங்கிற ஒரு டவுட்ல இருந்திருப்பீங்க. ஸோ அடுத்த ஸ்டார்டிங்ல ஒரு வில்லன் மாதிரி போய் அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் ஏன் இந்த வில்லத்தனம், அதாவது ஒரு கிரிமினலை பிடிக்கணும் அப்படின்னா கிரிமினலாவே மாறணும்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, அந்த ஒரு பேட்டர்ன்ல தான் இந்த படம் ஃபர்ஸ்ட் தொடங்குது. ஒரு கிரிமினலை பிடிக்கிறதுக்காக இந்த அர்ஜுன் சர்க்கார் ஒரு கிரிமினலா மாறி ஒரு சில விஷயங்கள் செஞ்சு அதை வச்சு அந்த கிரிமினல்ஸை வந்துட்டு பிடிக்கிறதுக்காக கிளம்புறது. பிடிச்சாரா இல்லையா, அதுக்குள்ள நினைச்சு அப்படிங்கறத மீதிக்கிட்டே காமிச்சிருக்காங்க. ஸோ சைட்ல வந்துட்டு சமுத்திரக்கனி அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன ஒரு கேரக்டர் தான், வராது போறாரு, அவ்வளவுதான். அண்ட் ஸ்ரீநிதி ஷெட்டிக்கு வந்துட்டு ஒரு ஹீரோயின் கேரக்டர். அவங்க ஸ்டார்டிங்ல பாதியில சும்மா அந்த மாதிரி இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு வந்து ஒரு மேஜர் போர்ஷன் வச்சிருக்காங்க. அவங்களுக்குமே கதையில ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அது மேபி ஸ்பாயிலரா இருக்கலாம், படம் தெரிஞ்சுக்கோங்க. பட் அவங்கள வந்துட்டு வேஸ்ட் பண்ணல. அவங்கள இந்த பிரான்ச்சைஸ்குள்ள கண்டினியூ பண்ணலாம் கூட. அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டேஜான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஹிட் பிரான்ச்சைஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு விஷயம், அது வந்துட்டு ஒரு இன்டர்வியூ ஏதோ ஒன்று நினைக்கிறேன், இன்டர்வியூவா ஏதோ ஒரு ரிவ்யூன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு ஹாலிவுட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. அவங்க வந்துட்டு ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியா அந்த இதுல வந்துட்டு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஹிட் பிரான்ச்சைஸ்ல வந்துட்டு எப்பவுமே பெண்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இம்பார்ட்டன்ஸ்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கா இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கொடுக்காம கதையுடைய போக்குலயே ரொம்ப நேச்சுரலாவே பெண்கள் கேரக்டரை வந்துட்டு ரொம்ப அழகாவே எழுதிடுறாங்க. ஹிட் 2லயும் அந்த கேடி கேரக்டரோட ஒய்ஃபா வர அந்த கேரக்டர் கூட வந்துட்டு ஒரு நல்ல அந்த ஒரு நார்மலான ஹீரோயினா இல்லாம ஒரு இதா இருக்கும். அதே சமயத்துல அது திணிச்ச மாதிரியுமே இருக்காது. சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் எடுப்பாங்க. பட் அது திணிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி திணிச்ச மாதிரி இல்ல. இந்த படத்துலயுமே வந்துட்டு நானே கூட வேலை பார்க்கிற ஒரு பொண்ணு கேரக்டர் வருவாங்க, ஸ்ரீநிதி ஷெட்டி வருவாங்க. இவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப நேச்சுரலாவே இந்த கதைக்குள்ள உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அது கிரியேட் ஆயிடுச்சு. ரொம்ப திணிச்ச மாதிரி இல்ல. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹிட் பிரான்ச்சைஸ்ல சைலேஷ் குலர்னு அதை வந்துட்டு கரெக்டா ஹேண்டில் பண்றாரு. ஸோ அதனால அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது வந்துட்டு இதுல வந்துட்டு ஒரு பெரிய கல்ட்டை காமிச்சிருக்காங்க. ரெட்ரோ படத்துல ஒரு கல்ட்டு காமிச்ச மாதிரி இந்த படத்துல ஒரு கல்ட்டு கொலை பண்றதே அவங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு, கொலைங்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனும் இல்லாம கொலை மட்டுமே பண்ற ஒரு இதை வந்துட்டு காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நிறைய பேர் சொல்லலாம், இப்படி எல்லாம் ரியாலிட்டியில கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ரியாலிட்டியில இல்ல அப்படின்னு சொல்ற விஷயங்கள் நிறைய இடங்கள் இருக்குதான் செய்யுது. நேற்றுக்கு தான் JK-னோட வீடியோ பார்த்தேன். அதுல அவர் வந்துட்டு கேஸ்ட் அதை பத்தி ஒரு நீயான எபிசோட வந்துட்டு தமிழ எபிசோட் வந்துட்டு இது பண்ணியிருப்பாரு. அதுல வந்துட்டு இந்த காலத்துல கேஸ்டே கிடையாது, கேஸ்ட்ல யாரும் பாக்குறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வந்துட்டு அந்த வீடியோல JK சொல்லியிருப்பாரு, அப்படிலாம் கிடையவே கிடையாது, 2024 நடந்திருக்கு, தமிழ பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் இப்ப நான் இந்த படத்துக்கும் சொல்றேன். இந்த படத்துக்கு ஏன்னா அது வருவான், இந்த காலத்துல இப்படி எல்லாம் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இருக்காங்க, நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். சோ எதுவுமே நீங்க பாக்கல அப்படிங்கிறதுக்காக இல்லைங்கிறத எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரிலாம் கதை கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்காதீங்க, அதுதான் சொல்லுவேன். சோ அந்த மாதிரி இந்த படத்துல இப்படி ஒரு விஷயம் காமிச்சது வந்துட்டு ஒரு உண்மையிலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த மாதிரிலாம் இதை விட மோசமாவும் இருந்திருக்கும். பட் நமக்கு வந்துட்டு அது தெரியாம இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட எண்ணிலேயே கூட வந்துட்டு இதை முடிச்சது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயமா காமிச்சிருக்க மாட்டாங்க. அதாவது அந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கு இது தெரியுது, இவ்வளவு பெரிய விஷயம் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டாம ரொம்ப சிம்பிளா தான் முடிச்சிருப்பாங்க அந்த படத்தோட எண்ணிலையுமே. அந்த படத்தோட எண்ணில கூட ஒரு கேர்ளுக்கு வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இது பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஒரு நல்லா இருந்துச்சு.
அண்ட் கேமியோஸ் அண்டு எதிர்பார்க்குற கேமியோஸும் சரி எதிர்பார்க்காத கேமியோஸும் சரி இருக்கு. 4th பார்ட்டுக்கு லீடு இருக்கு. அதை வந்துட்டு கதை ரீதியா கொடுக்காம கேரக்டர் ரீதியா கொடுத்துருக்காங்க. ஹிட் 2ல வந்துட்டு எப்படி நானியோட கேமியோ வச்சு அர்ஜுன் சர்க்கார் தான் அடுத்த ஹிட் 3ல வரப்போறாரு அப்படின்னு சொன்னாங்களோ அது மாதிரி இந்த படத்துல ஒரு ஆக்டர் வராரு. அவர் வந்துட்டு ஹிட் 4க்கு லீடா வராரு. அது எந்த ஆக்டர் என்ன மாதிரி அவருடைய பேர் என்ன அதெல்லாம் நீங்க படமா தெரிஞ்சுங்க. அந்த பேர்ல கூட ஒரு நக்கல் இருக்கு, நல்லா இருந்துச்சு. அதெல்லாமே சூப்பரா இருந்துச்சு. டெக்னிக்கலா இந்த படம் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு படம். சினிமாட்டோகிராஃபி வந்துட்டு பறக்கிற ட்ரோன் கேமராஸ்ல இருந்து எல்லாமே பயங்கர தெளிவா செம்ம சூப்பரா எடுத்திருக்காங்க. நிறைய இடங்கள் வந்துட்டு காட்டுக்குள்ளேயே வருது. அந்த ஹிமாச்சல் பிரதேசோட சீன்ஸ் எல்லாமே பயங்கர ஒரு ரிச்னஸையும் கொடுக்குது, பயங்கர அந்த ராவையும் கொடுக்குது. அது செம்ம சூப்பரா இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராகவே தான் போகும். பியோர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், எந்த ஒரு இடத்துலயுமே டீவியேஷன்லாம் கிடையாது. பக்காவான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். அதுக்குள்ள லவ் அங்கங்க வந்து போயிட்டு இருக்கும். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஃபுல் அது வந்துட்டு ஒரு சர்வைவல் த்ரில்லர், அதுக்குள்ள இருக்கிற ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். தமிழ் டப்ல சில மிஸ்டேக்ஸ் அண்ட் சில வந்துட்டு எனக்கு பிடிக்காத விஷயங்கள்னு சொல்லிட்டு இருந்துச்சு. தனக்கோசமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனு அப்படிங்கிற சாங், அதுல வந்துட்டு தனக்கோசமே ஆரம்பிக்கும் அந்த சாங். அந்த சாங் வந்துட்டு தெலுங்குல அனினா தான் பாடியிருக்காரு, அனிருத் தான் பாடியிருக்காரு தெலுங்குல. தமிழ் டப்புக்கு அனிருத்தியே பாட வச்சிருக்கலாம், பட் வந்துட்டு வேற ஏதோ ஒரு சிங்கரை போட்டிருக்காங்க, அது நல்லாவே இல்லை. அது வந்துட்டு தமிழ் டப் சாங் வந்துட்டு இன்னும் யூடியூப்ல ரிலீஸே ஆகல தமிழ் வெர்ஷன்ல. அது படத்துல பிளேஸ் ஆகும் போது தியேட்டர்ல பார்க்கும்போது ஒரு ஸ்டார் விஜயோட டப்பிங் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அந்த இடம். அந்த சாங் அவங்க டப்பிங் சரியாவே பண்ணல. அட்லீஸ்ட் அந்த சாங்க்கு வந்துட்டு அனினாவையோ இல்ல வேற ஏதாவது ஒரு சிங்கரையோ கூட போட்டிருக்கலாம். வேற சிங்கர் தமிழ்ல சிங்கரா இல்ல அந்த பாட்டை பாடுறதுக்கு, அந்த பாட்டை வேற ஏதாவது பாட வச்சிருக்கலாம். அது நல்லா சூட்டே ஆகல அந்த சாங். அதுக்கப்புறம் பிரேமவல்லுவோட சாங்குமே எனக்கு வந்துட்டு பிளேஸ்மெண்டா சரியில்லை. ஏன்னா அது ஒரு வேற ஒரு இடத்துல வருது, பட் அது வந்துட்டு சில இடங்கள் அது வந்துட்டு கதை சொல்றதுக்காக தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் பிளேஸ்மெண்டா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா அதை வேற எங்கேயாவது இது பண்ணிருக்கலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப் தொடக்கத்திலேயே அது வந்துருது. மேபி அதனால கொஞ்சம் சேவ்டு அப்படின்னு சொல்லலாம். தொடக்கத்திலேயே அது வந்துட்டதுனால அடுத்து சர்வைவல் த்ரில்லர் சொல்லிட்டு அது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஏன்னா அந்த சாங் ஃபுல் போர்ஷனுமே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஃபீல் ஆகலாம் நிறைய பேத்துக்கு. பட் அது ஒரு கேரக்டர் டெஃபினிஷனை கொடுக்கறதுக்காக, ஹீரோயின் கேரக்டரோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால மேபி அது ஒரு பார்ஷியலா ஓகேன்னு சொல்லலாம். மற்றபடி எல்லாமே செம்ம சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் முக்கியமா பாராட்டியே ஆகணும் மிக்கி சார. அவர் வந்துட்டு ஷாம் சிங்கராலே அவரோட மியூசிக் வந்துட்டு பிரமாதமா இருக்கும். இந்த படத்துல அவரோட மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலேயே செம்ம சூப்பரா இருந்துச்சு. அப்கி பார் அர்ஜுன் சர்க்கார் அந்த சாங்கை வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்துட்டு அது இல்லாம நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் இருக்கு. அந்த மியூசிக் வந்துட்டு யூஸ் பண்ற இடங்கிறது கூஸ் பம்ப்ஸை கொடுத்துச்சு. குறிப்பா இன்டர்மிஷன்ல வந்துட்டு இந்த கம்பேக் அப்படிங்கிற அந்த இடம் வரும்போது அதெல்லாம் பயங்கர சூப்பரா இருந்துச்சு. ஆக்ஷன் கொரியோகிராஃபிக்கு வந்துட்டு ரெட்ரோக்கு சொன்ன மாதிரி இந்த படத்துக்கும் ரொம்ப வந்துட்டு ரியலிஸ்டிக்கா காமிச்சிருக்காங்க. ரெட்ரோல வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் அந்த டெக்னிக்கலா, அதாவது ஒரு ஹீரோ வராரு ஃபைட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம ஹீரோவுக்கு சில ஸ்டைல்ஸ், அந்த ஹீரோங்கிற அந்த கேரக்டர், அந்த பாரிவேல் கண்ணனுங்கிற அந்த கேரக்டர் என்னென்ன மாதிரி ஃபைட்ஸை கத்துட்டு இருந்திருப்பான், அவன் என்னென்ன மாதிரி ஃபைட் பண்ணுவாங்கிறத ஒரு பேப்பர்ல, அதாவது ரைட்டிங்லேயே அந்த ஆக்ஷன்ஸை எழுதி அதை வந்துட்டு ஒரு அந்த ஆக்ஷன் டேரக்டரோ அந்த கோரியோகிராஃபரோ வந்துட்டு அதை எடுத்துக்கிட்டு அதுக்கான ட்ரைட்ஸ் இது பண்ணி அப்படி ஒரு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன்ல, அதே மாதிரி இந்த படத்துலயும் அதே மாதிரி இருக்கு. இன்டர்வியூஸ்லயே நான் சொன்னாரு, கன்னை பிடிக்கும் போதே வந்துட்டு அந்த ட்ரிகர்ல இப்படி கை இருக்கக்கூடாது. ஆக்சுவலா கன்னை பிடிக்கிறவங்க கன்னை இப்படிதான் வச்சிருப்பாங்க. அதாவது இந்த கன் அப்படின்னா இந்த இடத்துல இப்படிதான் கையை வச்சிருப்பாங்க, ட்ரிகர்ல கை வைக்க மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் ட்ரிகர்ல கை வச்சா அது ஆபத்து தானே, எங்கேயா இருந்தாலும் டப்புன்னு தெரியாம பட்டா கூட உயிர் போயிடும். எப்பயுமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே கன்னை இந்த இடத்துல தான் பாயிண்ட் பண்ணிருப்பாங்க, அந்த கன்னோட சைட்ல தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இன்டர்வியூஸ்ல. அதை வந்துட்டு இந்த படத்துலயே நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட இந்த கன் போர்ஷன் வரும்போது நான் கரெக்டா அதை பிடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அந்த ஆக்ஷன் டைரக்டர் வந்துட்டு இந்த படத்தை ஒரு மோர் ஆஃப் ரியலிஸ்டிக்கா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மெனக்கெட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு சாதாரண ஒரு மனுஷன், அவனும் 45 வயசு மனுஷன், அவனால எப்படி இத்தனை பேர்த்த கொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கான ஜஸ்டிபிகேஷன் அது முதல்ல இருந்தே ஃபோர் ஷேடோவா அவன் இத்தனை பேர்த்த ஆல்ரெடி கொண்டு இருக்கான் அப்படிங்கறத காமிச்சு, அண்ட் ஆல்சோ அந்த ஸ்ட்ரகிளையும் கட்டுறாங்க. இவன் இத்தனை பேர்த்த கொண்டிருக்கான், இவன் எவ்வளவு ஒரு பலசாலியானவன், அதனால இத்தனை பேர்த்த கொள்றான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சாலும் கூட அதுலயுமே அவனும் அடி வாங்குறான், அவனும் குத்து வாங்குறான், முதுகுல குத்திடுறானுங்க, அங்க குத்துறானுங்க, அடி வாங்குறான், உடம்பு ஃபுல்லா ரத்தம். ஸோ அதெல்லாமே காமிச்சிருக்காங்க. ஒரு ப்ராப்பரா ஒரு ஹீரோ மாதிரி இல்லாம ஹீஸ் அ வல்னரபிள் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. ரெட்ரோலையும் சரி இந்த படத்துலயும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஹீரோ கேரக்டர் ரொம்ப குளோரிஃபை பண்ணாம வல்னரபிளா காமிச்சதுதான். ரெண்டு கேரக்டருக்குமே ஃபிளாஸும் இருக்கு. அதாவது இவர் வந்துட்டு அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ்ல இருப்பாரு, படம் ஃபுல்லா ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் அதுவும் இருக்கும். அந்த மிடில் ஏஜ் கிரைசிஸ் அப்படிங்கறத காமிச்சிருப்பாங்க. 45 வயசு ஆளுக்கு உடல் ரீதியா இருக்கிற பிரச்சனையும் மன ரீதியா இருக்கிற பிரச்சனையும். உடல் ரீதியா அவருக்கு லெஃப்ட் வந்துட்டு கை வந்துட்டு ஏதோ வலிக்கும், அதனால ஹார்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமோன்னு அவருக்கு ஒரு பயம் இருக்கும், டாக்டர் போய் பார்ப்பாரு. ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கும், யாரை பார்த்தாலும் கோவப்படுவாரு, ஃபர்ஸ்ட் கோவப்பட்டு அதுக்கப்புறம் சாரி கேட்பாரு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு லவ்ல அவருக்கு வந்துட்டு 45 வயசாகி கல்யாணம் ஆயிருக்காது, லவ்ல அவருக்கு வந்துட்டு பிரச்சனைகள் இருக்கும், ஏகப்பட்ட டேட்டிங் ஆப்ஸ் வச்சு நிறைய டேட் எல்லாம் பண்ணுவாரு, பட் எதுவுமே செட் ஆகாது. இதையுமே காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு இந்த படத்தை வந்துட்டு நான் சொல்லும் போதே சொன்னது, இது வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லா இருந்தாலும் கமர்ஷியல் வேலை போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இதுல வந்துச்சு.
அதெல்லாமே செம்ம சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது எந்த இடத்துலயுமே ஒரு சலிப்பு தட்டுற மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இந்த மிடில் ஏஜ் கிரைசிஸை கரெக்டா காமிச்சிருந்தாங்க. காஷ்மீர் போர்ஷன்ஸ்ல சில இடத்துல பார்க்கும்போது எனக்கு லைட்டா பார்த்திபன் தெரிஞ்சாரு. ஏன்னா அந்த நிறைய முடி, அந்த சிங்கம் மாதிரி முடி, அதுக்கப்புறம் அந்த இது கோர்ட் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெரைனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ், அந்த குளிர்ல அந்த பனியில நிக்கும் போது எனக்கு லைட்டா லியோல வர அந்த பார்த்திபன் கேரக்டர் மாதிரி தெரிஞ்சது. முக்கியமா அந்த லியோல பாத்தீங்கன்னா பார்த்திபனுக்கு முடி நிறைச்சிருக்கும், இவருக்குமே லைட்டா நிறைச்சிருக்கும். பட் அந்த பனி வந்துட்டு அவரோட தலைமையில படும் போது அது பாக்குறதுக்கு லைட்டா சில இடங்கள்ல பார்த்திபனோட ரெஃபரன்ஸ் மாதிரி இருந்துச்சு. மேபி மிடில் ஏஜ் கிரைசிஸை காட்டுறதுனால நான் ரெஃபரன்ஸ்க்காக மேபி பார்த்திபனை கூட எடுத்துருக்கலாம். ஏன்னா அவருக்கு வரைக்கும் மிடில் ஏஜ்ல கேரக்டர்ல ரொம்ப ரேரா தான் பண்ணியிருக்காரு நான் பார்த்த வரையும். ஏதாவது பிளாஷ்பேக்ஸ்ல வந்த மாதிரியும் கூட அவர் வந்துட்டு யங் ஏஜ் தான் மேக்ஸிமம் பண்ணியிருக்காரு. மிடில் ஏஜா பெருசா பண்ணதில்லை. அப்படி பண்ணதுமே வந்துட்டு ஜெர்சி மாதிரி இருந்திருக்கலாம். பட் இந்த அளவுக்கு ஒரு மிடில் ஏஜா பண்ணதில்லை. ஒரு 45 அந்த அளவுக்கு ஒரு இதுல. அண்ட் ஆல்சோ 45 வயசுல ஒரு போலீஸ் கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்பவும் உடல் ரீதியா ரொம்ப இதா இருக்கிற ஒரு கேரக்டர் தானே. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு பார்க்கும்போது மேபி பார்த்திபனை கூட அவங்க ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கலாம். அதனால மேபி எனக்கு அது தோணி இருக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஓவராலா படம் வந்துட்டு வேற லெவல் தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு படத்தை பத்தி. ஸ்கிரீன் பிளே இருக்கிற சில விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. கேமியோஸ் பத்திலாம் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். அந்த வீடியோஸும் வந்துட்டு வெயிட் பண்ணி பாருங்க. ஆல்சோ ரெட்ரோக்குமே ஒரு வீடியோ இருக்கு. அதுல வந்துட்டு ரெட்ரோல மித்தாலஜிக்கலா சில விஷயங்கள் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மித்தாலஜிக்கல்ல வச்சு அதுல இருந்து சில விஷயங்களை எடுத்திருக்காங்க. இன்னும் சில ஹிடன் லேயர்ஸ், இந்த ரெஃபரன்சஸ் அதெல்லாமே இருக்கு. அதுக்கும் ஒரு வீடியோ வரும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஸோ ரெட்ரோ மாதிரி சில படங்களுமே இருக்கு. ஸோ ரெட்ரோட ஸ்டைல்ல வந்த சில படங்கள், தமிழ் சினிமாவில் வந்த படங்கள்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு வீடியோவா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டு. ஹிட் 3 படத்தை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்காதவங்க உங்களுக்கு அடல்ட்ஸ் ஒன்லி ஆக்ஷன் டிராமாஸ், ஆக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா இந்த படத்தை நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியாத சாண்டருக்குள்ள போய் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு சொல்றதை விட நீங்க விலகி இருக்கிறது என்னமோ நல்லது. அப்படி சொன்னீங்கன்னா நீங்க தான் ஒரு முட்டாள். உங்களுக்கு பிடிக்காத, உங்களுக்கு தெரியாத சாண்டரை போய் பார்த்து இதெல்லாம் ஒரு படமான்னு சொன்னா நீங்க தான் ஒரு முட்டாள். படம் எடுத்தவங்க முட்டாள் கிடையாது. ஸோ அதனால அதை சொல்லிட்டு இந்த வீடியோ தர முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களை வந்துட்டு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். இதான் சொந்தராஜன். குட் ஆக்ஷன்லி.